துடி துடித்து ஓடி அவளை தாங்கி பிடிக்கிறான் அமர்சிங் சம்கிலா. அவனையும் நோக்கி துப்பாக்கி சுடுகிறது. கணவனும் மனைவியும் அந்த இசை பறவைகள் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுகிறார்கள். ஆகவே இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மரணத்தை பற்றி ஒரு பாடலை மெட்டமைக்கவில்லை. மரணம் நிகழ்ந்த பிறகு ஒரு மாபெரும் கலைஞன் மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பிரிந்து செல்லுகிற அந்த ஆன்மாவின் உணர்வை அவர் இசையமைத்திருந்தார். உங்களோடு வாழ்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் விடைபெற்று செல்லுகிறேன் என்கிற பொருளில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த அமர்சிங் சம்கிலா திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் குறித்து பார்க்க இருக்கிறோம். அமர்சிங் சம்கிலா இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் பஞ்சாப் இசைத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு நாட்டுப்புற பாடகர் தான் அமர்சிங் சம்கிலா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இம்தியாஸ் அலி அவர்கள் இயக்கத்தில் திரைப்படமாக வந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் விதாக்கரோ என்கிற ஒரு பாடல். அந்த பாடலை ஒரு அதிகாலை நேரம், ஒரு 4 மணி இருக்கலாம், அந்த நேரத்தில் அந்த பாடலை கம்போஸ் செய்துவிட்டு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் தன் வீட்டிலே வேலை செய்கிற சமையல்காரர்கள், வாட்ச்மேன்கள், இன்னும் இதர தொழிலாளர்கள் அனைவரையும் அழைத்து வந்து ஒரு அறையிலே அமர வைத்துவிட்டு அந்த அறையினுடைய வெளிச்சத்தை அணைத்துவிட்டு இருட்டுக்குள் அந்த பாடலினுடைய ஆன்மாவை தேடினார். ஒரு மாபெரும் உலகம் போற்றுகிற இசைக்கலைஞன் ஏ.ஆர். ரகுமான் ஒரு பாடலை இசையமைத்தோம், அந்த பாடலை பதிவு செய்தோம், அந்த பாடலை உலகத்துக்கு கொடுத்தோம் என்று இல்லாமல் அந்த பாடல் யாருக்காக இசையமைக்கப்பட்டதோ அவனுடைய இதயத்தை சென்றடைகிறதா, எந்த உணர்வுக்காக அந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உணர்வை மனிதர்கள் மனதில் ஏற்படுத்துகிறதா என்கிற தேடல் அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அடையாளத்தை மறந்து, தனது கவலைகளை மறந்து இருட்டுக்குள் ஒரு சோதனையை செய்ய முயற்சிக்கிறார். அந்த அறைக்குள் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் எதற்காக இசையமைப்பாளர் நம்மளை எல்லாம் அழைத்து இங்கு அமர வைத்திருக்கிறார் என்பது தெரியாமல் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். ஒரு பியானாவை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள்ளே வந்த ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் அந்த இருட்டுக்குள் அமர்ந்து விதாக்கரோ பாடலை பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாடலின் வரிகளை இர்ஷாத் கமில் என்கிற கவிஞர் உயிரோட்டமாக எழுதியிருக்கிறார். அது பஞ்சாப்லையும் இந்தியும் கலந்து எழுதப்பட்ட ஒரு பாடல். ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் பாடலை பாடி முடிக்கிறார். அவர் வாசித்த பியானோ அமைதியாகிறது. அறைக்குள்ளே அமர்ந்திருந்தவர்களிடமிருந்து ஒரு பாராட்டு வரவில்லை, ஒரு கைத்தட்டல் எழவில்லை, ஒரு மயான அமைதி நிலவுகிறது. ஏ.ஆர். ரகுமான் நினைக்கிறார், ஏதோ தவறு நடந்துவிட்டது, இந்த பாடல் வரிகள் யாருக்கும் புரியவில்லையா, அல்லது இந்த பாடல் அவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லையா, என்ன ஆச்சு, ஏன் இவர்கள் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு பயம் அவருக்கு வந்துவிட்டது. ஒரு 2 நிமிடங்கள் அமைதியாக அந்த இருட்டுக்குள் அவர்கள் இருக்கிற இடங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிறகு மெல்ல எழுந்து சென்று அந்த விளக்கை போடுகிறார். வெளிச்சம் அறைக்குள் பரவுகிறது. அங்கே அமர்ந்திருந்தவர்களை பார்க்கிறார். ஒவ்வொருவரும் அமைதியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஏ.ஆர். ரகுமான் மிரண்டு போய்விட்டார், மெய் சிலிர்த்து போய்விட்டார். அவர்களெல்லாம் பஞ்சாப் மொழி அறிந்தவர்கள் இல்லை, அவர்களுக்கு இந்தி தெரியாது. எளிய மக்கள், வீட்டில் வேலை செய்கிறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, சமைக்கிறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் அவங்க எல்லாருமே. ஆனால் அந்த பாடலினுடைய உணர்வு அவர்களை
தாக்கிவிட்டது. அந்த பாடல் அவர்களை உலுக்கி எடுத்து விட்டது. ஒரு மனிதனை உட்கார வைத்து எதுவுமே சொல்லாமல் அழ வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமா? ஒருவன் பாட்டு பாடியிருக்கிறான், அந்த பாடலை கேட்டு அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாடலினுடைய அந்த இசையினுடைய வலிமை. அந்த பாடல் மரணத்தை குறித்த பாடல் அல்ல. ஒரு மாபெரும் கலைஞன் அமர்சிங் சம்கிலா இறந்த பிறகு இந்த உலகத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் யாரெல்லாம் தன்னை தவறாக புரிந்து கொண்டார்களோ அவர்களை பார்த்து அவன் சொல்லுவது போல, அவன் அவர்களிடமிருந்து விடை பெற்று செல்வது போல அந்த பாடல் வடிவமைக்கப்பட்டது. விதா கரோ, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், நான் மட்டும்தான் அழுக்கானவன். உங்களோடு வாழ்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் விடை பெற்று செல்லுகிறேன் என்கிற பொருளில் அந்த பாடல் அமைந்திருந்தது. ஒரு உன்னத கலைஞனுடைய மரணத்துக்கு பிறகு அவன் விடை பெற்று செல்லுகிறான் என்கிற உணர்வை இசை அவ்வளவு தத்ரூபமாக அங்கே அமர்ந்திருந்த அந்த எளிய மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது என்கிற முழு திருப்தி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதைத்தான் இன்றைக்கு இசைத்துறையிலே சொல்லுகிறார்கள், ஏ.ஆர். ரகுமானின் இருட்டு சோதனை என்று சொல்லுகிறார்கள். இருட்டிலே அவர் எதை தேடினார்? இருட்டிலே இசை ஆன்மாவை அவர் தேடினார். இருட்டுக்கு கண்கள் தேவையில்லை. ஒரு இசையை ரசிப்பதற்கு ஒருபோதும் கண்கள் தேவையில்லை. அதை ரசிப்பதற்கு, அந்த உணர்வை உணர்வதற்கு இதயம் இருந்தால் போதும். அதைத்தான் ரகுமான் அவர்கள் நிரூபித்தார்கள். இந்த படத்துல அமர்சிங் சம்கிலா எந்த அளவுக்கு போராடி பஞ்சாப் இசை துறையில ஒரு மாபெரும் கலைஞனாக அவன் வளர்ந்து வருகிறான். அவன் இரட்டை அறுத்த பாடல்களை பாடுகிறான். அது கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவனை மதவாதிகள் மிரட்டுகிறார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனைவி, அப்படியான சூழலில் அமர்சிங் சம்கிலா தன் மனைவி அமர்சோத்துடன் ஒரு கிராமத்துக்கு பாடுவதற்காக வருகிறார். வந்து காரை விட்டு இறங்குகிற போது ஒரு துப்பாக்கி அமர்சோத்தினுடைய நெற்றியை குறிவைத்து சுடுகிறது. அமர்சோத் நடந்தது என்ன என்று அறிவதற்குள் அவள் நெற்றியிலே துப்பாக்கி பாய்ந்துவிட துடி துடித்து ஓடி அவளை தாங்கி பிடிக்கிறான் அமர்சிங் சம்கிலா. அவனையும் நோக்கி துப்பாக்கி சுடுகிறது. கணவனும் மனைவியும் அந்த இசை பறவைகள் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுகிறார்கள். இதுதான் அந்த பாடலுக்கான சூழல். மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பது தவிர எதுவும் தெரியாத ஒரு இசைக்கலைஞன். இந்த மதவாதிகள் மிரட்டிய பிறகு அவன் நல்ல பாடல்களை தான் பாடுகிறான். ஆனால் இளைஞர்கள், மக்கள், இல்லை இல்லை நீ அந்த பாட்டை பாடு, நீ இந்த பாட்டை பாடு என்று அவன் மதவாதிகள் விரும்பாத பாடல்களை, இரட்டை அறுத்த வசன பாடல்களை பாடச் சொல்லி மக்கள் கட்டாயப்படுத்துவதால் திரும்பவும் அவன் பாட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் பாடுவாங்கல்ல, குறவன் குறத்தி பாடல்கள்லாம் பாடுவாங்கல்ல, கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள அப்படின்னு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரியான பாடல்கள் அவன் பாடின பாட்டெல்லாம். அமர்சிங் சம்கிலா கொல்லப்பட்டதுக்கு பின்னால் நிறைய கதைகள் இருக்கு. அமர்சிங் சம்கிலா இசைத்துறைக்கு வந்து அவன் பாட ஆரம்பித்த பிறகு இந்தியாவில் இருந்த பிரபலமான இசைத்தட்டு, அந்த காலத்துல வந்து கேசட் போடுவாங்க, அப்படி கேசட் போடுற பிரபலமான நிறுவனங்களினுடைய கேசட் எல்லாம் விற்பனையாகவில்லை. அமர்சிங் சம்கிலாவினுடைய பாடல்கள் மட்டும்தான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கேசட் விற்பனை செஞ்சு. அதனால இவனை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அந்த நிறுவனங்கள் எல்லாம் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு இந்தியாவிலே யார் இந்த கொலையை செய்தது என்று கண்டுபிடிக்கப்படாத பல வழக்குகளில் முதன்மை இடத்தில் இருப்பது அமர்சிங் சம்கிலாவினுடைய மரணம். ஆகவே இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மரணத்தை பற்றி ஒரு பாடலை மெட்டமைக்கவில்லை. மரணத்தை பற்றிய ஒரு பாடலுக்கு அவர் இசையமைக்கவில்லை. மரணம் நிகழ்ந்த பிறகு ஒரு மாபெரும் கலைஞன் மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பிரிந்து செல்லுகிற அந்த ஆன்மாவின் உணர்வை அவர் இசையமைத்திருந்தார். ஏன்னா அந்த ரகுமான் அவர்களினுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த எளிய மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த அறைக்குள் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த பாடலை கேட்டு அழுதார்களே, அவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, பஞ்சாபியும் தெரியாது. இசைக்கு மொழி தேவையில்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டது. அதனுடைய அந்த உணர்வு அவர்களை அழ வைத்திருக்கிறது. ஆகவே எத்தனையோ பாடல்களுக்கு
அது உருவான சூழல்களுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கும், எத்தனையோ பாடல்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அது படமாக்கப்படுகிற போது பல கதைகள் இருக்கும். ஆனால் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒரு மாபெரும் இசை கலைஞன். தான் வடிவமைத்த ஒரு பாடல் மனித மனங்களை சென்று தாக்குகிறதா என்பதை இருட்டில் அமர வைத்து சோதித்தான் என்பது உலக இசை வரலாற்றில் ஒரு புதுமையான சோதனை, ஒரு பரிச்சாயத்தமான முயற்சி. அந்த முயற்சியை மேற்கொண்டவன் ஒரு தமிழர். அந்த முயற்சியை மேற்கொண்டவன் நாமெல்லாம் அறிந்த இந்த நூற்றாண்டின் ஆகச் சிறந்த கலைஞனாய் இருக்கிற ஏஆர் ரகுமான் அவர்கள் என்பது உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு செய்தி. ஆகவே இந்த விதாகரோ என்கிற பாடல் இன்றைக்கும் அது என்ன சூழலில் உருவாக்கப்பட்டது, அந்த பாடல் என்ன மொழியில் உருவாக்கப்பட்டது, அந்த பாடலுக்கு யார் இசையமைத்தது என்று எதுவுமே தெரியாவிட்டாலும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருட்டாக்கி கொண்டு ஒரு முறை நீங்கள் கேட்டால் அந்த பாடல் உணர்வு உங்களை நிச்சயமாக உலுக்கி எடுத்துவிடும். ஒரு முறை கேட்டு பாருங்கள். ஒரு திரைக்கலைஞனாக, ஒரு திரைப்பட இயக்குனராக இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். தொழில்நுட்பம் புதிதாக வரலாம், இசை கருவிகள் புதிதாக வரலாம். ஆனால் உலகம் முழுதும் வாழுகிற மனிதர்களினுடைய உணர்வு என்பது ஒன்றுதான். உங்கள் வாழ்வில் ஏற்படுகிற வலிகளை போக்குவதற்கு, சுக துக்கங்களை விரட்டுவதற்கு ஒரு பேர் ஆயுதம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கிறது. இதைத்தான் ஏஆர் ரகுமான் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது இசை. ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் நீங்கள் இருக்கிற போது கண்களை மூடி ஒரு பாடலை கேளுங்கள், உங்கள் வருத்தம் மறைந்துவிடும். ஒரு பெரிய துக்கம் நிகழ்ந்திருக்கிற போது அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாத வலியை உங்களுக்கு ஏற்படுத்துகிற போது நீங்கள் ஒரு நல்ல இசையை கேட்டால் அந்த வலி பறந்து போய்விடும், அந்த சோகம் உங்களிடம் இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே மனித மனங்களின் வலியையும் சோகத்தையும் கவலையையும் மறக்கடிக்கிற பெரும் மருந்து இசை. சுக துக்கங்களை விரட்டுகிற அருமருந்து என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.